அடுப்பில் வைத்த பாத்திரம் தீய்ந்து கருகி போனால் உப்பு நீரில் ஒரு நாள் இரவு முழுக்க ஊற வைத்து மறுநாள் காலையில் அழுத்தி தேய்க்க சுத்தமாகிவிடும். தயிர் புளித்து போனால் அதில் 4 டம்ளர் நீர் ஊற்றி அரை மணி நேரம் கழித்து மேலே நிற்கும் நீரை மட்டும் கீழே ஊற்றிவிட்டால் தயிர் புளிக்காது. மிளகாய்த்தூள் கெட்டு போகாமல் இருக்க அதில் சிறிதளவு பெருங்காய கட்டியை போட்டு வைத்தால் நீண்ட நாள் காரம் மனம் மாறாமல் இருக்கும். சாம்பார் செய்து இறக்குவதற்கு முன் 2 தக்காளிகளை மிக்சியில் அரைத்து சேர்க்க அதிக ருசி கிடைக்கும். அரிசி தானியங்களை வைக்கும் டப்பாவில் பூச்சிகள் தொல்லை இருந்தால் அதில் பூண்டு அல்லது மஞ்சள் துண்டு போட்டால் பூச்சிகள் அண்டாது. பாட்டில் மூடியை திறக்க முடியாமல் போனால் ஈரத்துணியால் மூடியை இறுக்க பற்றி கொண்டு திருகினால் சுலபமாக கழன்றுவிடும். தக்காளி சட்னி செய்யும் பொழுது சிறிது புளி அல்லது எலுமிச்சை பழச்சாறு சேர்த்தால் சுவை கூடுதலாக இருக்கும். பூண்டை அரை மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்தால் அதன் மேல் தோல் எளிதாக நீங்கிவிடலாம். துவரம்பருப்பை வேக வைக்கும் பொழுது தண்ணீரில் சிறிது நல்லெண்ணெயை ஊற்றி வேக வைத்தால் பொங்காது.